Hi all, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட வீடியோ பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீடன்லேருந்து ஜெர்மனிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜெர்மனிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். அடுத்த ஃப்ளைட் கனெக்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 hours கேப் இருந்துச்சு. ஸோ அடுத்த கேட் நம்பர் தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. ஸோ நாங்கள் அடுத்த கேட் நம்பர் தேடி போகிறதுக்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து இந்த ஏர்போர்ட்டில் ஜெர்மனி ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான பொருளாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட்டு, அப்புறம் சிப்ஸு, ஜூஸு, சென்ட்டுன்ட்டு பார்க்குற இடம்லாம் ஃபுல்லாக வந்து அந்த ஷாப்பிங் மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணுக்கு செம்ம எக்ஸைட்டாக அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து கேட் நம்பரை தேடி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். அடுத்து வந்து நம்ம போர்டிங்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ என் பொண்ணு வந்து செம்ம ஹாப்பியாக வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கா. சரி நம்ம சென்னைக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சென்னைக்கு ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டு வந்து இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா வந்து 2 seats 3 seats 2 seatsனு அது மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்களோட சீட்டு கண்டுபிடிச்சி ஃபைனலாக வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட் இது தான். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு அந்த நேச்சர்லாம். ஸோ ஜெர்மனிலேருந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதியம் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஃப்ளைட் ஏறினதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன லஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, சுண்டல் வேக வச்ச மாதிரி பாயில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கூட்டு மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு பன்னு, அப்புறம் ஒரு சின்ன பேக்கெட்டில் பட்டரு, அப்புறம் ஒரு குட்டி சீஸ் பேக்கெட் மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் ஃபைனலாக லஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, அப்புறம் பன்னீர் ஃப்ரை மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அந்த கேரட்டும் ப்ரான் அப்புறம் அந்த பட்டாணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு வந்து லேண்டிங் ஆக போகிறோம். ஸோ நைட் வியூ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம சென்னையில். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்காக வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகணும். ஸோ அடுத்து வந்து நாங்கள் பேக்கேஜ் கலெக்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு வந்து இறங்கும்போது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 13 hours வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கேஜும் வந்து வந்துடுச்சு. ஸோ பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டா, மம்மி நான் உட்காடுறேன்ட்டு அவள் உட்கார ஆரம்பிச்சிட்டா. சரி அப்படின்ட்டு அப்படியே மெல்லமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வெளியில் வரத்துக்கு. ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 2 years முன்னாடி வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா தனியாகவே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு வந்து டெர்மினல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா அந்த பரதநாட்டிய சிலைலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியில் கிளம்பிட்டோம். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஹஸ்பண்டோட பிரதர் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து எங்களை வந்து நைட் பிக்கப் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண வியூ தான் சென்னைக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. Thanks for watching.